நாங்கள் சொல்றது என்ன, நாங்க வெளிப்படையா சாமி கும்பிடுவோம், நீங்க ரகசியமா சாமி கும்பிடுவீங்க. செய்யறதே செய்றீங்க, மக்களுக்கு வெளிப்படையா செய்யுங்க அப்படின்றதுதான். நாங்க திமுக காரங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா திமுக காரங்க ரகசியமா அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமா வருவாங்க. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. அவங்க கூட்டணியில ஒட்ட முடியாம இருந்துட்டு நாங்க ஒட்டாத கூட்டணினா நாங்க ஒட்டும் கூட்டணி, ஓட்டுக்கான கூட்டணி, மக்கள் நாட்டுக்கான கூட்டணி தெரிஞ்சு. இது வந்து அரசியல் சார்ந்தது அப்படின்றாரு இந்து சமய அமைச்சர். திமுக காரங்க யாருமே இதில் வரமாட்டாங்க உண்மையானவங்க அப்படின்றாரு. இல்ல, திமுக காரங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா திமுக காரங்களுக்கு, உண்மையான திமுக காரங்களுக்கு நிறைய பக்தி இருக்கு. ஆனா வெளிப்படையா வர மாட்டாங்க. முதலமைச்சரே வெளிப்படையா சாமி கும்பிட மாட்டேன்றாரு. அங்க உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க தான், அண்ணன் துரைமுருகன் உட்பட. வெளிப்படையா வர மாட்டாங்க. என்ன வெளிப்படையா வந்தா ஏதோ கொள்கையை தப்பா சொல்ற மாதிரி. நாங்கள் சொல்றது என்ன, நாங்க வெளிப்படையா சாமி கும்பிடுவோம், நீங்க ரகசியமா சாமி கும்பிடுவீங்க. செய்யறதே செய்றீங்க, மக்களுக்கு வெளிப்படையா செய்யுங்க அப்படின்றதுதான். அதனால நான் என்ன கேட்கிறேன், இது பிளவுபடுத்துவதற்கு இதுல என்ன இருக்கு? நீங்க முருகன் மாநாடு நடத்துனீங்களா இல்லையா? அது யார் சொல்றது? அவர் யார் அதுக்கு அளவுகோல் கொடுக்கறதுக்கு? நாங்க திமுக காரங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா திமுக காரங்க ரகசியமா அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமா வருவாங்க. ஏன்னா இது முருகன் பக்த மாநாடு தான். அதே மாதிரி அரசியலாக்குறார்கள் என்றால், நாங்க முருகனை எப்பவுமே கும்பிடுறவங்க தான். கும்பிடுறவங்க மாநாடு நடத்தலாம். நீங்க கும்பிடாதவங்க மாநாடு நடத்துறீங்கல்ல. நீங்க எங்களது கொள்கை அது இல்லைன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் 3000 குடமுழுக்கு, ஆனா ஒரு குடமுழுக்குலாவது முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரா? எத்தனை கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க? ஏன் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல, வேற டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல முதலமைச்சர் கலந்துக்கிறதே இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கலந்துக்கிறது இல்லையா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கலந்துக்கிறது இல்லையா? நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாலுப்பா ஏன்டா சொல்றீங்க? ஆக அப்ப இதுல ஒரு துவேஷம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பாராபட்சம் இருக்கா இல்லையா? அதனால இன்னைக்கு தீபம் காமிக்கிறதெல்லாம் திமுகவிலையும் அதை மீனாட்சியே மன்னிக்க மாட்டார். ஏன்னா தீபம் எல்லாம் மக்களினால ஆயிரம் ஆண்டுகள் எல்லா கோயில்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர், மத்திய அரசு திட்டம் கொண்டா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர். இன்னைக்கு கோயில்ல உள்ள தீபத்துக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுனீங்கன்னா கடவுள் மன்னிக்கவே மாட்டார். என்ன சொல்ல போனா நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம். 2026 இன்னைக்கு கண்ணகிக்கு நியாயம் கிடைத்த மண் இந்த மண். எவ்வளவோ பெண்கள், இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு துன்பப்பட்டு இன்னைக்கு ஒரே யார் அந்த சார்னு இன்னும் கேள்விக்கு பதில் கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த மண் நியாயத்தை கொடுக்கும் மண். அதனால் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதனால் நாங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை அவர் அறிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புன்னு வேணுனே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது வெளியே சொல்லலை. சாதிவாரி கணக்கெடுப்பும் அவர் அறிவித்து விட்டார். இன்னைக்கு 2027 பெரிய மாநிலங்களுக்கெல்லாம் மக்கள் தொகை எடுக்கப்படும்னா உடனே அதுல ஒரு கருத்து, நம்ம இடம்லாம் குறைஞ்சிரும். நேற்று கூட உள்துறை அமைச்சகத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள், எந்த விதத்திலும் தமிழகமும் மற்ற மாநிலங்களும் பாதிக்கப்படாதுன்னு. இதுல அண்ணன் சொல்றா இது தண்ணியில தான் எழுதணுமா? இங்க டாஸ்மாக் தண்ணியில நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எழுதுனது எது நடந்தது? நீங்க தண்ணியில எழுதுனீங்க நீச்சு விடுப்பு பத்தி, தண்ணியில எழுதுனீங்க 100 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறோன்னு சொல்லி, தண்ணியில எழுதுனீங்க ரீடிங் 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுப்போன்னு. வேங்கை வயலை கண்டுபிடிக்கல. சட்டம் ஒழுங்கு செல்வ பிறந்த அண்ணன் ஒரே ஒரு கேட்குறேன், உங்க மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையுண்டு 2 வருஷம் ஆச்சு. அதை கண்டுபிடிக்கலையான்னு உங்க ஆட்சியில கேட்க மாட்டீங்களா? அடிமை ஆட்சி, அடிமை கூட்டணி நீங்க தான் அடிமை கூட்டணி. எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு போஸ்டர் கூட துணை முதலமைச்சர் அண்ணன் செல்வ பிறந்தகால் ஒட்ட முடியல. அவங்க ஒட்ட முடியாமல் இருப்பாங்க கூட்டணியில. அவங்க கூட்டணியில ஒட்ட முடியாம இருந்துட்டு நாங்க ஒட்டாத கூட்டணினா நாங்க ஒட்டும் கூட்டணி, ஓட்டுக்கான கூட்டணி, மக்கள் நாட்டுக்கான கூட்டணி தெரிஞ்சுக்கிறோம். ஏன் கவலை உங்களுக்கு? வரட்டுமே. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை முறை வராருன்னு. நீங்க எண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஆரம்பிச்சாலே நீங்க கவலைப்படுகிறீர்கள். அதை பத்தி கவலையே படலன்னா அமித்ஷா எத்தனை வாட்டி ஒன்று ஏற்கனவே ஒரு ஷாவால தான்
கே ஷாவால தான் உங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்னைக்கு இன்னொரு ஷாவால உங்களோட ஆட்சி கலகலப்பாகி இருக்கிறது, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, வெள்ளத்து போயிருக்கிறது. அதனால எங்களுக்கு ஒரே வாரத்துல அதே மதுரையில இது ஜனநாயக நாடுங்க. எங்களுக்கு ஒரு பதற்றமும் இல்லை. இதே தமிழ்நாடு ஜனநாயக நாடு. எங்க வேணாலும் கூட்டம் நடத்துறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உங்க பொதுக்குழுவை பின்னால நீங்க வரல, நாங்க இங்க நடத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணா நீங்க பொதுக்குழு இங்க நடத்துறீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.